எங்க வீட்ல உள்ள பீரோல ஓபன் பண்ணி பார்த்தா எங்க அம்மாவோட பழைய சாரீஸ் தான் ஒரு ரேக் ஃபுல்லா இருந்துச்சு. எங்க அம்மாவும் இந்த பழைய சாரீஸ்லாம் யூஸ் பண்றது இல்லன்னு சொல்லிட்டாங்க. சாரீஸ் எதுவுமே யூஸ் பண்றது இல்லன்னு தெரிஞ்ச உடனே பீரோல இருந்து 2 பட்டு சாரியா மட்டும் ஒரு கட்டப்பையில எடுத்து வச்சுக்கிட்டேன். உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நேரா வந்து இறங்கின இடம் தான் நம்ம தூத்துக்குடி சிவன் கோயில் கிட்ட இருக்கிற ஈபி கவிதா கல்யாண மஹால்ல நடக்கிற ஸ்ரீ காமாட்சி பட்டு சென்டருக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்ரீ காமாட்சி பட்டு சென்டர்ல அப்படி என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஒரிஜினல் பட்டு புடவை, பட்டு பாவாடை, பட்டு வேஷ்டின்னு எது இருந்தாலும் அந்த பட்டு புடவை, பட்டு வேஷ்டி எந்த நிலைமையில இருந்தாலும் அது நல்ல ரேட்டுக்கு அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அப்படி நான் கொண்டு போன 2 பட்டு புடவையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்ல உரசி செக் பண்ணி பார்த்தாங்க. ஒரிஜினல் பட்டா இருந்தா அந்த கல்ல உரசி பார்க்கும்போது வெள்ளை கலர்ல வரணும். அப்பனா அது ஒரிஜினல் பட்டு. பிரவுன் இல்லனா ரெட் கலர்ல வந்தா அது வந்து பாத்தீங்கன்னா செம்பு புடவை. இந்த கலர்ல வந்தா சாரியை விலைக்கு எடுக்க மாட்டாங்க. நான் கொண்டு போன 2 பட்டு சாரியுமே வந்து பாத்தீங்கன்னா சாண்டல் கலர்ல தான் வந்துச்சு. சோ ரெண்டுமே ஒரிஜினல் புடவைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சாரி வந்து பாத்தீங்கன்னா 8000 ரூபாய்க்கும், இன்னொரு சாரி வந்து பாத்தீங்கன்னா 15000 ரூபாய்க்கும், மொத்தம் 23000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கே இந்த பட்டு சாரி இவ்வளவு ரேட்டுக்கு போச்சான்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி பழைய 2000 நோட்டும் பழைய கிழிஞ்ச நோட்டு கொண்டு வந்தா கூட இவங்க எடுத்துக்குவாங்க. சோ மக்களே, உங்க வீட்லயும் பழைய பட்டு சாரி எதுவும் யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா இங்க வந்து உங்க பட்டு சாரியை கொடுத்துட்டு காசு அள்ளிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா வீடியோஸ் போடுற உங்க மைதீன் வ்ளாக்ஸ் பேஜ் நம்ம தூத்துக்குடி மக்கள் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.